1987 செப்டம்பர் மாதம் 13 மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் புலொட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் மீது விடுதலை புலிகள் ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்திய படையினர் ஈழத்தில் நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் மட்டக்களப்பில் நடைபெற்ற முதலாவது தாக்குதல் என்று அதனை கூறலாம். அந்த தாக்குதலில் புலொட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவர்கள் உட்பட பல உறுப்பினர்கள் உதியடியாக கொல்லப்பட்டார்கள். புலொட்டமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் வாசுதேவா, ராணுவ தளபதி கண்ணன், மட்டக்களப்பு மாவட்ட பொறுப்பாளர் பவானந்தன், ஆனந்தன் போன்றவர்கள் உட்பட இந்தியாவில் இருந்து அப்பொழுதுதான் இலங்கை திரும்பியிருந்த புலொட்டமைப்பின் முக்கிய சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலரும் கொல்லப்பட்டார்கள். புலொட்டமைப்பின் தலைவர்கள் மீது புலிகள் மேற்கொண்ட அந்த தாக்குதலானது அந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, தற்பொழுதும் கூட அதிகம் பேசப்படுகின்ற, விமர்சிக்கப்படுகின்ற, விவாதிக்கப்படுகின்ற ஒரு தாக்குதல் என்றால் மிக இல்லை. கருணாவினால் பேச்சுவார்த்தைக்கென்று அழைக்கப்பட்ட புலொட் முக்கியஸ்தர்களை கருணா நயவஞ்சகமாக படுகொலை செய்து விட்டதாக அந்த தாக்குதல் பற்றிய ஒரு பேச்சு தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? பேச்சுவார்த்தைக்கென்று அழைத்துத்தான் கருணா அந்த புலொட் தலைவர்களை படுகொலை செய்தாரா? வெளியே கூறப்படுகின்ற விடயங்களை கடந்து அந்த சம்பவத்தில் வேறு பின்புலம் ஏதாவது இருக்கின்றதா? யுத்த காலங்களில் நடந்தேறி யுத்த இரைச்சலில் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்டுவிட்ட படுகொலைகள், வரலாற்று சம்பவங்கள் பற்றிய நிஜங்களை தேடிய ஒரு பயணம்தான் இந்த உண்மைகள் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் 39 வருடங்கள் கழித்து இந்த உண்மைகள் நிகழ்ச்சியில் வெளிவருகின்றது புலொட் தலைவர்களது படுகொலை பற்றிய அந்த அதிர்ச்சிகரமான உண்மை. புலொட் தலைவர்கள் புலிகளால் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக அந்த காலகட்டத்தில் வெளிவந்த இந்த பத்திரிகை துணுக்குகளை கொஞ்சம் பாருங்கள். இவைகள் மட்டக்களப்பில் புலொட் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்ட சமகாலத்தில் அல்லது அதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் வெளிவந்த நாளிதழ் நறுக்குகள். இது சம்பவம் நடைபெறுவதற்கு சுமார் 15 நாட்களுக்கு முன்னர் புலொட் சம்பந்தமாக புலிகள் வெளியிட்ட அறிக்கை தொடர்பான செய்தி. இது சம்பவம் நடைபெறுவதற்கு முதல் நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாட்களில் கிளிநொச்சி, பரந்தன் பிரதேசங்களில் புலிகளுக்கும் புலொட்டுக்கும் இடையில் இடம்பெற்ற கடுமையான மோதல்கள் தொடர்பாக வெளிவந்த செய்தி. இது 1987 செப்டம்பர் 13 வாசுதேவா போன்ற தலைவர்கள் மட்டக்களப்பில் கொல்லப்படுவதற்கு முன்னர் மன்னாரில் நடந்த சம்பவம் தொடர்பாக வெளிவந்த செய்தி. அதாவது மன்னாரில் செப்டம்பர் 13 காலை 5 மணிக்கு மன்னார் வெள்ளங்குளம் 3ஆம் பெட்டி என்கின்ற இடத்தில் புலொட்டுக்கும் புலிகளுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பமாகி 1 மணி நேரம் வரை நீடித்ததாக இந்த நாளிதழ் நறுக்கு கூறுகின்றது. துப்பாக்கிகளும் ராக்கெட்டுகளும் அந்த தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்டதாகவும் 5 போராளிகள் இருதரப்பிலும் கொல்லப்பட்டதாகவும் கூட அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அந்த செய்தி குறிப்பில் புதிய மோதல்கள் என்று தலைப்பிடப்பட்டிருப்பதையும் இங்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். அதாவது அந்த 2 தரப்புகளுக்கும் இடையில் ஏற்கனவே மோதல்கள் நடந்திருந்த நிலையில் புதிதாக மன்னாரில் மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததை அந்த தலைப்பினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், மட்டக்களப்பில் புலொட் தலைவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்னரே மன்னாரில் புலொட்டமைப்புக்கும் புலிகளுக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதைத்தான். இந்த இடத்தில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 1987 செப்டம்பர் மாதம் 13 அதிகாலை 5 மணிக்கு மன்னாரில் புலொட்டமைப்புக்கும் புலிகள் அமைப்புக்கும் இடையில் மிக கடுமையான மோதல்கள் நடந்திருக்கின்றன.
இருதரப்பிலும் 5 போராளிகள் கொல்லப்படுகின்ற அளவுக்கு கடுமையான மோதல்கள். ராக்கெட்டுகளை பாவித்து சண்டை செய்ய வேண்டிய அளவுக்கு மிக மிக கடுமையான மோதல்கள். அப்படிப்பட்ட நிலையில் அன்றைய தினம் புலிகளுடனான ஒரு பேச்சுவார்த்தைக்கு புளொட் அமைப்பினர் கருணாவை சந்திக்க புறப்பட்டிருப்பார்களா? அதுவும் புளொட் அமைப்பின் உயர் தலைமைகள். ஒருவேளை புளொட்டுக்கும் புலிகள் அமைப்பிற்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த மோதல்களை தவிர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் செல்வதனால் கூட அவர்கள் வடக்கில் இருந்த புலிகளின் உயர்மட்ட தலைமைகளை நாடித்தான் சென்றிருக்க வேண்டுமே தவிர, சில மாதங்களுக்கு முன்னர் தான் மட்டக்களப்புக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த கருணா போன்ற ஒரு புதிய தளபதியை சந்திக்க செல்வதற்கான சந்தர்ப்பம் சிறிதுமே இல்லை. அந்த காலகட்டம் என்பது மாத்தையா, கிட்டு, குமரப்பா, புலேந்திரன், திலீபன் உட்பட புலிகள் அமைப்பின் மிக மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் உயிருடன் இருந்த காலகட்டம். அப்படி இருக்க அப்படிப்பட்ட உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு கிழக்கில் சிறிது காலம் முன்புதான் புதிதாக பதவியை பொறுப்பேற்றிருந்த கருணாவை சந்திப்பதற்காக வந்திருப்பார்கள் என்பதற்கான சாத்தியம் மிக மிக அரிது என்றுதான் கூற வேண்டும். அதுவும் புளொட் உயர் தலைமைகள் கூட்டாக கிழக்குக்கு வந்து கருணாவை சந்திப்பதற்கு ஒப்புக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. மிக முக்கியமாக வடக்கில் கிளிநொச்சியிலும் பரந்தனிலும் மன்னாரிலும் புளொட் அமைப்புக்கும் புலிகளுக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் நடைபெற்று 100க்கும் மேற்பட்டவர்கள் இரு தரப்பிலும் கொல்லப்பட்ட நிலையில் வடக்கு நிலவரங்களில் எந்தவித தாக்கத்தையுமே செலுத்தக்கூடிய நிலையில் அப்பொழுது இல்லாத மட்டக்களப்பில் உள்ள ஒரு தளபதியை அவர்கள் சந்திக்க வந்திருப்பார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக புலிகளுடன் பேசுவதற்காக புளொட் முக்கியஸ்தர்கள் அங்கு சென்றிருக்க சந்தர்ப்பம் இல்லவே இல்லை. பேச்சுவார்த்தைக்கென்று கருணா அழைத்ததன் பேரில் அவர்கள் அங்கு சென்றதாக பின்னர் கூறப்பட்டது கருணா மீதான அல்லது புலிகள் அமைப்பின் மீதான வரும் அவதூறு என்பதுதான் உண்மை. சரி, அப்படியானால் உண்மையிலேயே என்ன நடந்தது? மட்டக்களப்பில் நடந்த அந்த தாக்குதலின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த காலகட்டத்தில் காணப்பட்ட களச்சூழலை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1987 ஆண்டு காலப்பகுதியில் புளொட் அமைப்பின் பின்னணி பற்றி சரியான புரிதலை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் புளொட் அமைப்பும் புலிகளைப் போலவே ஆரம்பம் முதலே இந்தியாவின் கரங்களுக்குள் சிக்காமலேயே செயல்பட்டு வந்தார்கள். இந்தியா வழங்கிய பயிற்சிகளை பெற்றிருந்தாலும் இந்தியாவின் கைக்கூலிகளாக அவர்கள் செயற்பட தலைப்படவில்லை. அதனால் ஈழத்தில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலேயே புளொட் அமைப்பு பல வழிகளிலும் இந்தியாவினால் ஓரங்கட்டப்பட்டே வந்தது. இந்திய படை இலங்கைக்கு வருவதற்கு சிறிது காலத்தின் முன்னர் புளொட் அமைப்பு ஈழத்தில் தமது போராட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக என்று கூறி வெளிநாடொன்றில் இருந்து கொள்வனவு செய்த பெருந்தொகை ஆயுதங்கள் தமிழ்நாட்டு கரையில் வந்திறங்கிய போது இந்தியா அதனை கைப்பற்றியிருந்தது. அதேபோன்று தமிழ்நாட்டிலும் பல வழிகளிலும் புளொட் அமைப்பிற்கு எதிராக தமது நடவடிக்கைகளை முடுக்கியும் விட்டிருந்தது இந்தியா. அதேவேளை அளவுக்கு அதிகமான போராளிகளை உள்வாங்கிவிட்ட நிலையில் அவர்களை போஷிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த புளொட் அமைப்பினுள் உள் முரண்பாடுகளும் தலைவிரித்தாட ஆரம்பித்திருந்தன. திறமையான பல போராளிகள் புளொட் அமைப்பினுள் காணப்பட்டிருந்த போதிலும் சரியான வழிநடத்தல்கள் இல்லாத காரணத்தினால் புளொட் அமைப்பு சரியான முறையில் இயங்க முடியாத ஒரு அமைப்பாகவே மாறியிருந்தது. உட்படுகொலைகள், தலைமத்துவ ஊழல்கள், கீழ்மட்ட போராளிகளிடையேயான வறுமை, கந்தசாமி அணியினர் ஆடியிருந்த தாண்டவம் என்பன புளொட் அமைப்பை பல வழிகளிலும் செயற்பட முடியாத ஒரு அமைப்பாகவே மாற்றியிருந்தது. அந்த காலகட்டத்தில் கட்டுப்பாடு இழந்த நிலையில் விரக்தியுடன் கூடிய பல போராளிகள் தமிழ்நாட்டில் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் புளொட்டில் இருந்த ஒரு முக்கிய தளபதியான பரந்தன் ராஜன் என்பவர் இந்திய ரோ அமைப்பினால் உள்வாங்கப்பட்டு முக்கிய போராளிகள் அடங்கிய ஒரு குழுவுடன் ENDLF என்ற அமைப்பை ஸ்தாபித்து சென்றுவிட எஞ்சிய புளொட் அமைப்பு செயற்பட முடியாத அளவு தனித்து நிற்க வேண்டியிருந்தது. ஆரம்பம் முதலே புலிகளுக்கு எதிராக புளொட் மிகவும் தீவிரமாக செயற்பட்டு வந்த அமைப்பென்ற காரணத்தினால் புலிகளுடன் கைகொடுத்துக் கொள்ள முடியாத நிலையும் புளொட்டுக்கு இருந்தது. அத்தோடு
புலிகள் அமைப்பு மீது ஜென்ம பகை கொண்ட ஒரு அமைப்பாகவே புளொட் அமைப்பும் அதன் தலைமையும் அந்த காலகட்டத்தில் செயற்பட்டு வந்திருந்தது. புளொட் அமைப்பின் அந்த கையறு நிலையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள தலைப்பட்டது. இந்திய படையின் இலங்கை வருகையின் பின்னர் எதுவுமே செய்ய முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த புளொட் அமைப்பின் தலைமையை தொடர்பு கொண்ட ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சர் லலித் அதுலத் முதலி புளொட் அமைப்பிற்கு அபயம் அளிப்பதற்கு தாம் விரும்புவதாக தெரிவித்தார். அப்பொழுது ஈழமண்ணில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த புலிகள் மற்றும் இந்தியா என்ற தமது இரண்டு எதிரிகளையும் மீறி எவ்வாறு அங்கு மீண்டும் கால் பதிப்பது என்று தடுமாறிக் கொண்டிருந்த புளொட் அமைப்பின் தலைமைக்கு அதுலத் முதலியின் அழைப்பு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்தது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அழைப்பின் பெயரில் புளொட் அமைப்பின் தலைவர் உமா மகேஸ்வரன் கொழும்புக்கு வந்தார். ஸ்ரீலங்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் லலித் அதுலத் முதலியுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து புளொட் அமைப்பு கொழும்பில் பல முகாம்களை அமைக்க ஆரம்பித்தது. பெருமளவு போராளிகள் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த அமைப்பைச் சேர்ந்த பல முக்கிய உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படவும் ஆரம்பித்தார்கள். வவுனியாவிலும் பல புளொட் முகாம்கள் அமைக்கப்பட்டன. அப்பொழுது வவுனியாவில் தங்கியிருந்த மேஜர் ஜெனரல் டென்சில் கோபேகடுவ வவுனியாவில் புளொட் அமைப்பு முகாம்களை அமைக்க உதவி புரிந்தார். மாணிக்கதாசன் தலைமையில் வவுனியாவில் புளொட் அமைப்பு காலூன்ற ஆரம்பித்தது. அதேபோன்று மட்டக்களப்பிலும் புளொட் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் வாசுதேவா மற்றும் பொறுப்பாளர் சுபாஷ் சிவராம் போன்றவர்கள் தலைமையில் அந்த அமைப்பு காலூன்ற ஆரம்பித்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவு போராளிகள் புளொட் அமைப்பில் இருந்ததால் அந்த போராளிகளின் பெற்றோர் உறவினர்களை சந்தித்து தமது அமைப்பிற்கு ஆதரவு தேடிக்கொள்ளும் எண்ணத்துடனும் தமது அமைப்பை மீளவும் கட்டியெழுப்பும் நோக்கத்துடனும் அங்கு அவர்கள் செயற்பட ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் மேலே பார்த்த மன்னார் சம்பவம் இடம்பெற்றது. மன்னாரில் புலிகள் அமைப்பு மீது புளொட் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டது. அந்த தாக்குதலில் ஹில்மன், அர்ச்சுனா, ரஞ்சன் என்ற 3 விடுதலை புலி உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். புலிகள் மீது புளொட் உறுப்பினர்கள் காலகாலமாக கொண்டிருந்த பகையுணர்வின் வெளிப்பாடாக அந்த தாக்குதல் இருந்தாலும் தமது புதிய எஜமானர்களாகிய ஸ்ரீலங்கா படையினரை திருப்திப்படுத்துவதற்காகவே புளொட் அந்த தாக்குதலை அப்பொழுது மேற்கொண்டதாக புலிகள் குற்றம் சுமத்தி இருந்தார்கள். தமது உறுப்பினர்கள் மீது புளொட் அமைப்பு மேற்கொண்ட தாக்குதல்கள் பற்றி இந்திய படையினரிடம் தமது முறைப்பாட்டை தெரிவித்த புலிகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். இந்திய படை எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வராத காரணத்தினால் புலிகள் புளொட்டிற்கு பதிலடி கொடுக்க தயாரானார்கள். மன்னாரில் புளொட் அமைப்பு மீது புலிகள் மேற்கொண்ட பதில் தாக்குதலில் 50க்கும் அதிகமான புளொட் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். கிளிநொச்சியில் பரந்தனில் புளொட் முகாம்கள் மீது புலிகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்ட புளொட் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த பின்னணியில்தான் மட்டக்களப்பிலும் புளொட் அமைப்பிற்கு எதிராக தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்ற முடிவை புலிகள் எடுத்திருந்தார்கள். இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் புளொட் அமைப்பின் ஒரு முக்கியஸ்தரை குறிவைத்து புலிகள் நல்லதொரு சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட புளொட் முக்கியஸ்தரை குறிவைத்து அவர்கள் தேடித் திரியவும் ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் கருணா. விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு மாவட்ட தளபதியாக இருந்த கருணாவினால் அந்த நேரத்தில் குறிவைக்கப்பட்ட அந்த புளொட் முக்கியஸ்தரின் பெயர் பவானந்தன், இயக்க பெயர் சுபாஷ். கருணா பவானந்தனை பழிதீர்க்க முனைந்த அந்த சம்பவத்தில் தெரியாமல் வந்து அகப்பட்டவர்கள்தான் வாசுதேவா மற்றும் கண்ணன் போன்ற புளொட்டின் உயர் தலைமைகள். இப்பொழுது உங்கள் மனங்களில் ஒரு கேள்வி எழலாம். கருணா இதற்காக பவானந்தனை பழிவாங்க தேடித் தெரிய வேண்டும். கருணாவுக்கும் பவானந்தனுக்கும் இடையே அப்படி என்ன பிரச்சனை அந்த காலத்தில் இருந்தது? சுவாரஸ்யமான அந்த சம்பவம் புளொட் மீதான அந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்றிருந்தது. அந்த நேரத்தில் புளொட் அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார் பவானந்தன்.
அவரது இயக்க பெயர் சுபாஷ். 1978 ஆண்டில் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்திருந்த பவானந்தன் தனிப்பட்ட ரீதியில் பல கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு புலிகள் அமைப்பில் இருந்து விலக்கப்பட்டிருந்தார். புலிகளால் தேடப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் சரணடைந்து சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த போது 1983 ஆண்டு மட்டக்களப்பு சிறையுடைப்பில் தப்பித்து இந்தியா சென்று புலட்டமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். புலிகள் அமைப்பில் இருந்து ஏற்கனவே பிரிந்து புலட்டமைப்பை ஸ்தாபித்திருந்த உமா மகேஸ்வரனுடன் அவருக்கு இருந்த அறிமுகத்தை பயன்படுத்தி புலட்டமைப்பில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டார். இந்திய படையின் வருகையை தொடர்ந்து மட்டக்களப்பிற்கு வருகை தந்திருந்த பவானந்தன் புலிகள் அமைப்பிற்கு மிகுந்த சவாலாகவே செயற்பட்டார். அதுவும் ஸ்ரீலங்கா அரச படைகளின் தொடர்பு பின்னணி என்பன அவருக்கும் அவர் சார்ந்த பிரிவினருக்கும் இருந்ததால் மட்டக்களப்பில் புலிகளுக்கு மிகுந்த அச்சுறுத்தலை அவரால் தொடர்ந்து ஏற்படுத்த முடிந்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் பவானந்தனுக்கும் புலிகள் அமைப்பின் மட்டக்களப்பு தளபதியாக அந்த நேரத்தில் நியமிக்கப்பட்டிருந்த கருணாவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. கருணாவுக்கு அந்த நேரத்தில் 21 வயது. அந்த சந்திப்பின் போது கருணாவையும் புலிகள் அமைப்பையும் மிக கேவலமாக விமர்சித்தார் பவானந்தன். ஒரு சந்தர்ப்பத்தில் வாக்குவாதம் முற்றி கருணாவை சுட்டுவிடும்படி தனது போராளிகளுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் பவானந்தன். அந்த சம்பவம் நடைபெற்றது சித்தாண்டி பகுதியில் இருந்த முகாமில். பவானந்தன் கட்டளை பிறப்பித்த போது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அங்கு நின்ற புளொட் உறுப்பினர்கள். பதிலுக்கு அந்த நேரத்தில் கருணா கூறிய ஒரு வார்த்தை அந்த காலத்து போராளிகள் மத்தியில் மிக பிரபலியமாக பேசப்பட்டது. இதே உத்தரவை நான் பிறப்பித்திருந்தால் இந்த நேரம் வெட்டி எழும்பியிருக்கும் என்று பவானந்தனை பார்த்து பவானந்தனின் முகாமில் வைத்து அப்பொழுது கருணா கூறியிருந்தார். நிலைமை சூடாக கருணாவுடன் துணைக்குச் சென்ற அர்ஜுனா என்கின்ற போராளி நிலைமையை சமாளித்து கருணாவை அழைத்துக் கொண்டு திரும்பி வந்தார். அந்த சம்பவம் கருணாவை மிகவும் பாதித்திருந்தது. பவானந்தனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த கருணா பவானந்தனை குறிவைக்கும்படி தனது போராளிகளுக்கு கட்டளை பிறப்பித்தார். பவானந்தனின் நடமாட்டங்கள் பற்றிய தகவல்கள் கவனமாக திரட்டப்பட்டன புலிகளின் புலனாய்வு பிரிவினரால். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை புலிகள் பகிரங்கமாக வெளியிட ஆரம்பித்திருந்தார்கள். திலீபன் யாழ்கோட்டையில் ஆற்றிய உரையில் அதனை முதலாக வெளியிட்டிருந்தார். அதேவேளை வடக்கு கிழக்கு முழுவதிலும் இந்திய படையினருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வந்தன. மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் புலிகள் ஒரு பாரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். புலிகள் அமைப்பின் பிரதி தலைவர் மாத்தையா, அரசியல் துறை பொறுப்பாளர் யோகரட்னம் யோகி போன்றவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் 2 காரணங்களினால் அந்த பொதுக்கூட்டம் கைவிடப்பட்டது. முதலாவது காரணம், அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தரும் விடுதலை புலி முக்கியஸ்தர்களை படுகொலை செய்ய புலட்டமைப்பு திட்டமிட்டிருந்ததாக புலிகளின் புலனாய்வுத்துறை தெரிவித்திருந்தது. அந்த நேரத்தில் புலிகள் அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பாளராக இருந்த திலீப் மற்றும் நீலன் போன்றவர்கள் அந்த தகவலை புலிகளின் தலைமைக்கு அறிவித்திருந்தார்கள். புலிகளின் தலைவர்களை படுகொலை செய்யும் நோக்கத்துடன் புலட்டமைப்பின் பல முக்கியஸ்தர்கள் மட்டக்களப்பிற்கு வருகை தந்திருப்பதாகவும் அந்த தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக, பொதுக்கூட்டம் நடைபெற இருந்த தினத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த 2 காரணங்களினாலும் புலிகள் ஏற்பாடு செய்திருந்த அந்த பாரிய பொதுக்கூட்டம் தடைப்பட்டது. அதுவும் மட்டக்களப்பில் புலிகள் அமைப்பினருக்கு புளொட் மீது பாரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. புளொட் அமைப்புக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானமெடுத்தார்கள் கிழக்கில் இருந்த புலிகள். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் மன்னார் சம்பவம் இடம்பெற்றிருந்ததுடன் கிழக்கில் புளொட் அமைப்பை முடக்கும்படியான உத்தரவும் கருணாவுக்கு வந்து சேர்ந்தது. மட்டக்களப்பில் புளொட் அமைப்பை முடக்குவதற்காக புலி உறுப்பினர்கள் களமிறக்கப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக கருணாவினால் குறிவைக்கப்பட்டிருந்த பவானந்தனை தேடுவதற்கும் அவர்கள்
பணிக்கப்பட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தில் புளொட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக ரூபன் மற்றும் மதி தலைமையிலான ஒரு புலிகள் அணியும், சித்தாண்டி பிரதேச நடவடிக்கைகளுக்காக கண்ணன் கஷியர் தலைமையிலான ஒரு அணியும், களுவாஞ்சிக்குடி நடவடிக்கைகளுக்கு ரீகன் தலைமையிலான ஒரு அணியும், மட்டக்களப்பு நகர் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு மதன் தலைமையிலான அணியும் களமிறக்கப்பட்டிருந்தது. 1987 செப்டம்பர் மாதம் 13 பவானந்தன் தனது நண்பர்கள் சிலருடன் பாசிக்குடா சென்று திரும்புவதாக கருணாவுக்கு தகவல் கிடைத்தது. பவானந்தனை போடுங்கள், நான் அங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உத்தரவை கருணா கிரானில் இருந்த போராளிகளுக்கு தொலைத்தொடர்பில் அறிவித்தார். அந்த நேரத்தில் கிரான் பிரதேசத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் ரதி மற்றும் சாண்டோ என்ற போராளி உட்பட ஒரு சிறு குழு பவானந்தன் பயணம் செய்த வாகனத்தின் மீது கிரான் சந்தியில் வைத்து தாக்குதலை மேற்கொண்டார்கள். புளொட் உறுப்பினர்கள் விரைந்து கொண்டிருந்த வாகனத்தின் முன்பு மாடுகள் சிலவற்றை நகர்த்தி வாகனத்தின் வேகத்தை குறைக்கும்படி செய்துவிட்டு தாக்குதலை மேற்கொண்டார்கள். வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பவானந்தன் தான் அவர்களது குறி. மற்றபடி அந்த வாகனத்தில் வந்த மற்ற நபர்கள் பற்றி யாருக்குமே தெரியாது. கொல்லப்பட்ட புளொட் உறுப்பினர்களின் உடல்கள் கிரான் சந்தியில் இருந்து புலிவாய்ந்த கல்லுக்கு கொண்டு செல்லப்பட்டு கருணாவுக்கு காண்பிக்கப்பட்டது. பவானந்தனை தவிர மற்றவர்களை கருணாவினாலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. மட்டக்களப்பு நகரில் இருந்து புலிவாய்ந்த கல்லுக்கு விரைந்த ரஞ்சித்தப்பா தான் கொல்லப்பட்டவர்களில் புளொட்டமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் வாசுதேவாவை அடையாளம் காண்பித்தார். கொல்லப்பட்டவர்களில் புளொட்டமைப்பின் இராணுவ தளபதி கண்ணனும் அடங்கியிருந்தது அப்பொழுது கூட புலிகளுக்கு தெரிந்திருக்கவில்லை. மறுநாள் புளொட்டமைப்பு தமது இராணுவ தளபதியின் மரணத்தை உரிமை கோரியதைத் தொடர்ந்துதான் தம்மால் கொல்லப்பட்டவர்களுள் கண்ணனும் அடங்கியிருந்தது புலிகளுக்கு தெரிய வந்தது. கிரான் சந்தையில் புலிகள் மேற்கொண்ட தாக்குதலில் பின்னாட்களில் ஒரு ஊடகவியலாளராக பிரபல்யமாக இருந்த தராக்கி சிவராம் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார். அப்பொழுது அவர் புளொட்டமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். வாசுதேவா, கண்ணன், பவானந்தன் போன்றோருடன் பாசுக்குடாவில் நீராடிவிட்டு அவர்கள் வந்த வாகனத்திற்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார் சிவராம். கிரான் சந்தியில் வைத்து தாக்குதல் ஆரம்பித்ததும் ஒரு பொதுமகன் போன்று தனது மோட்டார் சைக்கிளை செலுத்தி அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்துச் சென்றிருந்தார் சிவராம். அந்த நேரத்தில் மட்டக்களப்பில் இருந்த புலி உறுப்பினர்களுக்கு சிவராமை பெரிதாக தெரிந்திருக்கவில்லை. அங்கிருந்து விரைந்து சென்று கூரகல்லிமடு பிரதேசத்தில் இருந்த ஒரு வீட்டில் அடைக்கலம் தேடி அந்த தாக்குதலில் இருந்து மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார் சிவராம். இதுதான் இன்றைக்கு 39 வருடங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு கிரான் சந்தியில் நடைபெற்ற புளொட் தலைவர்கள் மீதான அந்த தாக்குதலின் உண்மையான பின்னணி. இதுபோன்று வரலாற்றில் மறைக்கப்பட்ட, தமிழ் மக்களால் மறக்கப்பட்டுவிட்ட பல சம்பவங்களை தொடர்ந்து உங்கள் முன் கொண்டு வர இருக்கின்றது உண்மைகள் என்ற இந்த நிகழ்ச்சி. மனங்களை திடப்படுத்திக் கொண்டு இதுபோன்ற உண்மைகளை தரிசிக்க தயாராக இருங்கள்.